Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 50. அந்த வாரம் முழுவதும் வானர் தினம் பல முறை ஜெனிஃபருக்கு ஃபோன் செய்து பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஜெனிஃபரின் செக்ரட்டரியிடம் ஒரே பதில் தான் வந்தது. சாரி சார், ஜெனிஃபர் ஆஃபீஸ்க்கு வரவில்லை. அன்று இன்னொரு தரம் ஃபோன் செய்வதற்காக டெலிஃபோனை கையில் எடுத்தான். அதற்குள் அவன் மனைவி மேரி உள்ளே வந்தான். வானர் டெலிஃபோனை மெதுவை திரும்ப வைத்து விட்டான். மேரி அவன் அருகில் வந்து அவன் தலையை கைகளால் அலைந்தால், ரொம்ப களைப்பாக இருக்கிறீர்கள் போல இருக்கிறதே டார்லிங் என்றான். இல்லை, நல்லா தான் இருக்கேன். அவனுடைய மேஜைக்கு எதிரே இருந்த நாற்காலில் உட்கார்ந்து கொண்டாள் அவள். உங்கள் தேர்தல் வேலையெல்லாம் ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆமாம் ஆமாம், சீக்கிரம் முடிந்து விட்டால் தேவையில்லை. உங்களுக்காகத்தான் சொல்கிறேன். இடுப்பை முறிக்கிற மாதிரி பயங்கர வேலைகள் உங்களுக்கு. சமாளித்துக் கொண்டிருக்கிறேன் மேரி, கவலைப்படாத என்றான் வானர். கவலையாய்த்தான் இருக்கிறது. ஜெனிஃபர் விவகாரம் வேற முளைத்திருக்கிறதே இல்லையா? வானர் திடுக்கிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். உனக்கு எப்படி தெரியும்? அவள் சிரித்தாள். இந்த வீட்டையே ஒரு பொதுக்கூட்ட மேடை மாதிரி பண்ணி வைத்திருக்கிறீர்களே டியர். என்ன நடக்கிறது என்று என் காதிலும் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்து கொண்டு தான் இருக்கிறது. மொரட்டியையும் அவனுடைய சிநேகிதையையும் பிடிப்பதில் எல்லாரும் கச்சை கட்டி கொண்டு இறங்கியிருப்பது எனக்கு தெரியும். சொல்லிவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள் மேரி. அதில் எந்த சலனமும் தெரியவில்லை. பிரியத்துடன் கணவனை நோக்கியவள், இந்த ஆண்கள் எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டாள். ஜெனிஃபரை பற்றி வானருக்கு தெரிந்ததை காட்டிலும் அவளுக்கு அதிகமாக தெரிந்திருந்தது. அரசியலிலும் பிஸ்னஸிலும் புத்திசாலியாக இருக்கும் ஆண்கள் கூட பெண் விவகாரம் என்று வந்துவிட்டால் எத்தனை பித்துக்குழியாக ஆகிவிடுகிறார்கள் என்று அவள் எப்போதுமே ஆச்சரியப்படுவது உண்டு. மாமேதையான மனிதர்கள் மிக மலிவான மட்டமான சிறுக்குகளை போய் மணந்து கொள்வதை அவள் பார்த்திருக்கிறாள். ஆகவே தன் கணவன் ஜெனிஃபரிடம் மயங்கி கிடப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. வானர் கவர்ச்சியான ஆண் அழகன். எந்த பெண்ணும் அவனை விரும்புவாள். எல்லா ஆண்களையும் போல வானரும் ஏமாளி. மேரிக்கு ஒரே கொள்கைதான், மன்னிக்கலாம் ஆனால் மறக்கக்கூடாது. மேரி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். ரகசிய போலீஸை சேர்ந்த 2 பேர் பேசிக்கொண்டு நிற்பது தெரிந்தது. வர வர சொந்த வாழ்க்கை அந்தரங்கம் என்பதே இல்லாமல் போய்விட்டது என்று அவளுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. அதே சமயம் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு தன் கணவர் போட்டியிடுகிறார் என்பது ஞாபகம் வரவே பெருமையாகவும் இருந்தது. முட்டாள்தனமாக எரிச்சல் பட்டோமே. நிச்சயமாய் அடுத்த ஜனாதிபதி நம் கணவர் தான். யாரை கேட்டாலும் அதை தான் சொல்கிறார்கள். ஜனாதிபதியின் வெள்ளை மாளிகையில் குடியேறப் போகிறோம். அந்த எண்ணமே மேரிக்கு ஏகப்பட்ட உற்சாகம் தந்தது. கூட்டம், சொற்பொழிவு என்று வானர் வேலையாயிருந்த நேரங்களில் அவளும் வேலையாயிருந்தாள். தன் கற்பனைகளில் வெள்ளை மாளிகையில் குடியேறியதும் எந்த இடத்தை எப்படி மாற்றலாம் என்று அவள் சிந்தனைகளோடும் தன் அறையில் மணிக்கணக்காக உட்கார்ந்து வெள்ளை மாளிகையில் என்னென்ன அலங்காரங்களை எப்படி எப்படி செய்யலாம் என்று மனசுக்குள்ளாகவே திட்டம் திட்டுவாள். நாட்டின் முதல் பெண்ணாக ஆனதும் எவ்வளவு பரபரப்பான வேலைகள் இருக்கப் போகிறது. வானரும் அவளும் அந்த மாளிகையில் வசிக்கப் போகிறார்கள். சரித்திரத்தில் இடம்பெறப் போகிறார்கள். இந்த ஜெனிஃபரால் அவ்வளவும் பாழாகிவிடும் போலல்லவாகி இருந்தது. நினைக்கும் போதே மேரிக்கு உடல் நடுங்கியது. நல்ல வேளை அந்த ஆபத்தை தாண்டியாகிவிட்டது. கடவுள் காப்பாற்றினார். மேஜை எதிரில் உட்கார்ந்துள்ள கணவனை கூர்ந்து பார்த்தாள். பாவம், எவ்வளவு களைத்து சோர்ந்து போயிருக்கிறார். ஒரு கப் காஃபி கொண்டு வரட்டு மாட்டாளே என்றாள். வேண்டாம் என்று சொல்ல வாயெடுத்தான் வானர். பிறகு மனதை மாற்றிக்கொண்டு, ஓ கொண்டு வாயேன் என்றான். இதோ ஒரு நொடியில். மேரி அந்த அண்டை போனதும் வானர் மறுபடி டெலிஃபோனை எடுத்தான். மறுபடியும் டயல் செய்தான். அது மாலை நேரம். ஜெனிஃபரின் அலுவலகம் மூடியிருக்கும். இருந்தாலும் ஃபோனை எடுப்பதற்காக யாரேனும் இருக்க மாட்டார்களா? ரொம்ப நேரத்துக்கு மணி எடுத்து கொண்டிருந்தது. கடைசியில் ஃபோனை எடுத்தார்கள். ரொம்ப அவசரம் ப்ளீஸ், ஜெனிஃபருடன் பேச வேண்டும் என்று பல நாளை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். என் பெயர் வானர் என்றான் வேகமாக. ஒரு நிமிடம் இருங்கள். சிறிது நேரத்துக்கு பின் மறுபடி பேசினார் டெலிஃபோனை எடுத்தவர். சாரி மிஸ்டர் வானர், ஜெனிஃபர் இப்போது எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல்லுங்கள், அவர் வந்ததும் தெரிவிக்கிறோம். ஒன்றுமில்லை. படிரென்று ஃபோனை வைத்தான். அவன் கசப்பு அவன் மனதில் நிரம்பி இருந்தது. வானர் கூப்பிட்டதாக சொல்லுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் எந்த நம்பருக்கு ஜெனிஃபரை பேச சொல்ல முடியும்? எப்படி அவள் கூப்பிட முடியும்? வழியே இல்லை. வெளியே இரவு கவியலாயிற்று. இருட்டை பார்த்தபடியே தன் மூலையில் முடங்கி கிடந்தான் அவன். இன்னும் சில நாட்களில் டசன் கணக்கான கைது வாரண்டுகளும் பிறப்பிக்கப்பட்டுவிடும். அவைகளில் ஒன்று கொலை குற்றத்துக்காக. கைதாக வேண்டியவர்களின் பட்டியலில் ஜெனிஃபரின் பெயர் இருக்கும். என்ன செய்ய முடியும்? எப்படி தடுக்க முடியும்? வானர் தவித்தான். ஜெனிஃபர் ஒரு மலைவாச ஸ்தலத்தில் தங்கியிருந்தான். சாப்பிடுவதும் ஓய்வெடுத்துக் கொள்வதும் வளைந்த மலைப்பாதைகளில் உலா செல்வதுமாக பொழுதை கழித்து கொண்டிருந்தால் 5 நாள் கழித்து மொரட்டி நியூயார்க்கிலிருந்து திரும்பி வந்தான். கார் வரும் சத்தம் கேட்டதுமே அவனை வரவேற்க வாசலுக்கு விரைந்தாள். மொரட்டி அவளை ஏற இறங்க பார்த்து, முன்னைக்கு போத உடம்பு தேறியிருக்கிறியே என்றான். உடம்பு தேவலை, தேங்க்யூ என்றாள் அவள். இருவருமாக ஏரிக்கு செல்லும் பாதையில் நடந்தார்கள். உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன் என்றான் மொரட்டி. என்ன? நாளைக்கு நீ சிங்கப்பூருக்கு புறப்பட வேண்டும். சிங்கப்பூரா? ஆமாம், விமான கம்பெனியில் வேலை பார்க்கும் என்னோட ஆள் ஒருவன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் பேர் ஜோர்க்.
இப்போது ஜெயிலில் இருக்கான். அவன் ஏதாவது உளறி வைப்பதற்கு முன்னால் அவனை நீ ஜாமீனில் வெளியே கொண்டு வர வேண்டும். சரி என்றாள் ஜெனிஃபர். சீக்கிரமாக திரும்பி வந்து விடு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொன்னவன் அவளை அருகே இழுத்து அணைத்து கொண்டான். அவள் உதடுகளில் மென்மையாக முத்தமிட்டு, ஜெனிஃபர், உன் மீது எனக்கு எவ்வளோ காதல் தெரியுமா என்றான். இதற்கு முன் இந்த பெண்ணிடமும் அவன் இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது. ஜெனிஃபரும் அதை அறிவாள். ஆனால் அவள் உள்ளத்தில் எந்த கிளுகிழுப்பும் ஏற்படவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது. அவளுக்குள் ஏதோ ஒன்று செத்து விட்டது. இனி அது ஒரு நாளும் உயிர்த்தெழப் போவதில்லை. அவளுக்குள் ஒரு குற்ற உணர்வு, தனிமை உணர்ச்சி அவ்வளவுதான் மிஞ்சி இருந்தது. தான் நிரந்தரமாக எங்காவது போய்விடப் போவதாக மாரட்டியிடம் சொல்லிவிடுவதென்று அவள் முடிவு செய்திருந்தாள். ஆம், இனி அவள் வாழ்க்கையில் வானரும் கிடையாது, மாரட்டியும் கிடையாது. தனியாக வேறு எங்காவது புறப்பட்டு போய்விட வேண்டும். புது வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். அவளுக்கு ஒரு கடன் இருக்கிறது, அதை தீர்க்க வேண்டும். இதுதான் மாரட்டிக்காக செய்யும் கடைசி வேலை. திரும்பி வந்ததும் அவனிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட வேண்டும். மறுநாள் அவள் சிங்கப்பூருக்கு புறப்பட்டாள். ஹோட்டலில் முன்னறையில் மாரட்டியின் ஆட்கள் உணவருந்தி கொண்டிருந்தார்கள். நிக், டோனிக், இன்னும் 2 பேர். அறையொன்றில் மாரட்டி இருந்தான். கதவை திறந்து கொண்டு யார் உள்ளே வந்தாலும் சட்டென்று ஓரக்கண்ணால் பார்த்து கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் மாரட்டியின் ஆட்கள். கும்பலில் இப்போது விரோதி என்று யாரும் இல்லைதான். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். அப்புறம் என்னாச்சே என்று கேட்டான் ஒருவன். மாரட்டியின் மாட்டிக்கொண்டு ஒருவனை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் மாரட்டி பேசுவதை பதிவு செய்து கொள்வதற்காக ரகசியம் ஒரு சின்ன மைக்கை காதில் ஒழிச்சு வச்சுருந்தான். அவன் சட்டை எடுக்கல ஒரு வயர் தெரிஞ்சிடுச்சு. மாரட்டி அந்த வயர் நிலை அவன் கழுத்தை இறக்கி ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸு. பத்திரிகை விற்கும் கிழவன் ஒருவன் உள்ளே வந்தான். நான் பணங்குட்டிய குதிரை என்னாச்சுன்னு பார்க்கணும் என்று மாரட்டியின் ஆட்களில் ஒருவன் ஒரு பத்திரிகை வாங்கினான். $1 தந்து, மீதி சில்லறை நீயே வச்சுக்க என்று அவனை அனுப்பிவிட்டு பத்திரிகையை பார்த்தான். முதல் பக்கத்தில் இருந்த ஒரு புகைப்படம் நிக்கின் கவனத்தை கவர்ந்தது. ஹேய், இந்த ஆளை நான் பார்த்துருக்கிறேன் என்றான். டோனி அந்த படத்தை பார்த்துவிட்டு, மட்டே, இந்த ஆளை தெரியாதே, இவன் தான் வானர், ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டிடுறான் என்றான். இல்லை, நிக் தலையை தட்டி கொண்டான். இவனை நேர்லேயே பார்த்துருக்கேங்கிறேன். ஞாபகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தேன். ஞாபகம் வந்துருச்சு. இவனை மெக்சிகோவில் ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். நம்ம ஜெனிஃபரோடு பேசிகிட்டு இருந்தான். என்ன உளரலையா? நிஜமாக தான். போன மாதம் நான் ஒரு சாமான டெலிவரி செய்கிறதுக்காக மெக்சிகோ போனேன்னா அவனுக்கு ஞாபகம் இல்லை? அப்போ பார்த்தேன். அப்போ ஜெனிஃபரோட இவனை பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அவன் தோழன் அவனை வெறித்து பார்த்து, நிச்சயமாக தான் சொல்கிறியா? நிச்சயமாக, எது கேட்குற? அவன் மெதுவே சொன்னான். இதை அவன் மாரட்டியின் காதில் போட்டுறது நல்லதுன்னு தோணுது. அவர்கள் மாரட்டியிடம் போய் சொன்னபோது, நெக், இதை பைத்தியம் பிடிச்சிருக்க அவனுக்கு என்றான் மாரட்டி. உளர்ற வானரிடம் ஜெனிஃபருக்கு என்ன வேலை? அதான் எனக்கு புரியல. 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறத நான் பார்த்தேன். அதான் எனக்கு தெரியும். அந்த 2 பேர் மட்டும்? ஆமாம். மாரட்டி இன்னொரு ஆள். நீங்கள் இந்த விஷயத்தை விசாரிக்கணும்னு தான் இவனை உங்களிடம் சொல்ல சொன்னேன். அந்த வானர் நம்ம விவகாரங்களை பற்றி ரொம்ப தீவிரமாக விசாரணை செய்துட்ருக்கான். ஜெனிஃபருக்கு அவனோட என்ன பேச்சு? என்ன பேச்சு? அந்த கேள்வியை தான் மாரட்டி குடைந்தெடுத்தது. வக்கீல்கள் மாநாட்டுக்காக மெக்சிகோவுக்கு போனதை பற்றி ஜெனிஃபர் சொன்னாள். மாநாட்டை பற்றி சொன்னாள். அங்கே சந்தித்த பலரை பற்றி சொன்னாள். ஆனால் வானரை பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடவில்லையே. டோனியிடம் திரும்பினான். வீட்டு காவலர்களின் சங்கத்தில் இப்போது மேனேஜராக இருப்பவன் யார்? சார்லி. 5 நிமிடத்துக்கெல்லாம் அந்த சார்லி என்பவனை டெலிஃபோனில் பிடித்தான். ஜெனிஃபர் குடியிருந்த பல மாடி கட்டிடத்தின் பெயர் பெல்மாண்ட் டவர்ஸ் என்று மாரட்டிக்கு தெரியும். என் ஸ்நேகிதம் ஒருவன் 9 வருடத்துக்கு முன்னால் பெல்மாண்ட் டவர்ஸில் குடியிருந்தான். அவனை பற்றி தெரியணும். அந்த சமயத்தில் அந்த கட்டிடத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் யார்? அவனை என்னிடம் அனுப்பு. உதவியாளர்கள் 4 பேர் அவனை கவனித்தபடி நின்றிருந்தார்கள். போய் தொலைங்களேண்டா, வேலை எதுவும் கிடையாது என்று சீறி விழுந்ததும் அவர்கள் ஓடிவிட்டார்கள். வெகு நேரம் உட்கார்ந்திருந்தான் மாரட்டி. ஜெனிஃபரும் வானரும் சேர்ந்து படுத்திருப்பதை கற்பனை செய்து பார்த்தான். அவன் உடலெங்கும் எரிந்தது. வானரை பற்றி ஏன் ஜெனிஃபர் ஒன்றுமே சொல்லவில்லை? ஏன்? ஜோசப்பிடம் தந்தை வியட்நாம் யுத்தத்தில் இறந்ததாக மட்டுமே சொல்லியிருக்கிறாள். ஏன் அந்த ஆளை பற்றி விவரமாக ஒரு நாள் கூட பேசியதில்லை? ஏன்? தொடரும்.